ஓம் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆதிரன் யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இந்து சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு பதிவு வைகாசி விசாக சிறப்பு பதிவு. இந்த வைகாசி மாதத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம் என்று நம்மால் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த விசுவாவசு வருடம் 2025 ஆண்டிற்குரிய வைகாசி விசாக நன்னாள் எப்போது என்று பார்த்தால் 2025 ஜூன் மாதம் 9ஆம் திகதி திங்கட்கிழமை வருகிறது இந்த வைகாசி விசாக நன்னாள். இந்த வைகாசி விசாகத்திற்கு அப்படி என்ன சிறப்பு, இந்த வைகாசி விசாகத்திலே விரதம் இருந்தால் என்ன பலன் என்பது பற்றி தீர்க்கமாக ஆராயலாம் இந்த பதிவிலே. முருகப்பெருமான் ஜனனம் எடுத்ததாகவும் சிவபெருமானுடைய 6 முகங்களில் இருந்து, அதாவது சிவனுக்கு 5 முகம் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோயாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஈசனுடைய 5 முகங்களில் இருந்தும், அதே போல ஈசனுடைய அளப்பெரும் ஆற்றலாக இருக்கக்கூடிய அதோமுகம் என்று சொல்லப்படக்கூடிய அதோமுகத்தில் இருந்தும் மொத்தமாக 6 தீப்பொறிகள் 6 தீப்பிளம்புகளாக புறப்பட்டு 6 குழந்தைகளாக அவதரித்து அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தி வாரி அணைக்கும் போது ஒரே குழந்தையாக மாறி அந்த ஒரே குழந்தைக்கு 6 திருமுகங்களாக மாறிய நன்னாளாக இந்த வைகாசி விசாக திருநாள் கருதப்படுகிறது. தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6, தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6, அன்னையாவள் கொண்டார தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் 6, அன்னையாவள் கொண்டார தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் 6, தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6 என்று அந்த தாமரை மலரிலே தவழ்ந்த குழந்தைகளை அன்னை ஆவலுடன் ஆற தழுவிய போது ஒரு குழந்தையாகவும் 6 முகமாகவும் கந்தப் பெருமான் இணைந்த தினமாக இந்த வைகாசி விசாகம் சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. முருகனை பொறுத்தவரைக்கும் எத்தனையோ தமிழ் உள்ளங்கள் முருகப்பெருமானை இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் கொண்டாடப்படுகின்ற ஒரு தெய்வம் முருகப்பெருமான். அத்தனை தூரம் தன்னுடைய அருள் கடாட்சத்தால் எல்லா உள்ளங்களையும் கட்டி இழுக்கின்ற வல்லமை பொருந்திய தெய்வம் இந்த முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் புகழ்களையும் நாம் தொடர்ந்து நம்முடைய இஷ்ட தெய்வம் என்ற பகுதியிலே எதிர்வரும் காணொளிகளிலே காண இருக்கிறோம். இப்போது வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் பார்க்கும் போது விசாகன் என்ற ஒரு அழகான பெயர் முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. வி என்று சொன்னால் பக்ஷி என்றும், சாகன் என்று சொன்னால் பயணிப்பவன் என்றும், பக்ஷியின் மீது பயணிப்பவன் அதாவது மயில் வாகனனாக இருக்கக்கூடியவன் இந்த விசாகன் என்று அழைக்கப்படுகின்ற நம் முருகன். இந்த முருகப்பெருமான் இப்படியாக அவதரித்து ஒன்றிணைக்கப்பட்ட தினத்திற்கு, அந்த நட்சத்திரத்திற்கு முருகனாலேயே விசாகன் என்ற அழகான பெயராலேயே விசாக நட்சத்திரம் என்ற அழகான பெயர் உருவாகியது. அப்படியாக இந்த வைகாசி மாசத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய ஜனன தினமாக இது கருதப்படுகிறது. இந்த தினத்திலே நாம் முருகப்பெருமானை வழிபடும் போது, அதாவது முருகனை வழிபடுவதற்கு எத்தனையோ விசேட தினங்கள் இருக்கிறது. மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம், கார்த்திகை விரதங்கள் மிகச் சிறப்பானது. பங்குனி உத்தரம், தைப்பூசம் இது போன்ற தினங்களும் மிக விசேஷமானது. அதிலே குறிப்பிடத்தக்கது இந்த வைகாசி விசாகம். ஏனென்றால் இன்னும் அதீத சிறப்பு கூட முருகப்பெருமானுடைய ஜனன தினம் என்பதனாலே.
இந்த தினத்திலே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. முருகனை பொறுத்த வரைக்கும் சத்ரு சம்ஹாரன், எதிரிகளை அழித்தவன். ஏனென்றால் அவனுடைய பிறவியின் நோக்கமே அதுதான். தேவர்களை வதைத்த அசுரர் கூட்டங்களை எல்லாம் ஒழிப்பதற்காகவே அவதரிக்கப்பட்ட ஒரு அவதாரம் இந்த முருகப்பெருமானுடைய அவதாரம். ஆகையினாலே அவனை வணங்கும் போது ஆழமான பக்தியோடு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே என்று அவனை பாடி பணியும் போது நமக்கு இருக்கக்கூடிய சத்துருக்களின் தொல்லை, எதிரிகளினுடைய தொல்லைகளை எல்லாம் அவன் சம்ஹாரம் செய்கிறான். சத்ரு சம்ஹாரன் என்ற பெயர் பெற்ற முருகப்பெருமான். இப்படியாக நமக்கு இருக்கக்கூடிய சத்துருக்களை, எதிரிகளை, அது தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளை நீக்குபவன் இந்த முருகப்பெருமான். அதோடு சேர்த்து குழந்தை பாக்கியம் அருளுவதிலே அவனை மிஞ்ச ஆளில்லை, திருமண பாக்கியம் அருளுவதிலே அவனை மிஞ்ச ஆளில்லை, சௌபாக்கியங்களை அள்ளி கொடுப்பதிலே அவனை மிஞ்ச ஆளில்லை. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் என்று அந்த ஆண்டியை பற்றியும் பாடியிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ புகழ் பெற்ற எம் முருகப்பெருமானை இந்த தினத்தில் நாம் வழிபட்டால் கூடுதல் சிறப்பு. ஏனென்றால் இது போன்ற மங்கள விரத தினங்களிலே இறைவன் மகிழ்ந்திருப்பான். அப்படி மகிழ்ந்திருக்கும் போது நாம் கேட்கின்ற வரங்கள் இலகுவாக நமக்கு கிடைக்கிறது. முருகப்பெருமானுடைய திருமண தினம், முருகப்பெருமானுடைய ஜனன தினம், முருகப்பெருமானுடைய சம்ஹார தினங்கள் போன்ற புண்ணிய தினங்களிலே நாம் கூடுதலாக இறைவன் வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு நாம் வேண்டியது உடனடியாக கிடைக்கிறது. இந்த முருகப்பெருமானை வழிபடுவதற்கு நாம் எம்முடைய காணொளி ஆதிரன் யூடியூப் சேனலிலே வெளிவந்த பங்குனி உத்தர சிறப்பு பதிவுகளிலே முருகப்பெருமானை பற்றி பல விஷயங்கள் பேசியிருந்தோம். முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் தமிழிலே உள்ள முருகனுடைய அழகான பாடல்களை அவனுக்காக பாடினாலே முருகப்பெருமானை இலகுவாக நாங்கள் வசப்படுத்தி விடலாம். தமிழிலே முருகனை திட்டினாலும் அவன் நம்மை வாழ வைப்பான். ஏனென்றால் தமிழாலே வைதாலும் வாழ வைப்பான் முருகப்பெருமான். தமிழ் என்றால் கொள்ளை பிரியம் முருகப்பெருமானுக்கு. அந்த அடிப்படையிலே ஆடும் பரிசே வளன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் சேடும் கஜமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்று சொல்லி ஆரம்பமாக கூடிய கந்தர் அனுபூதி பாடல்களை தொடர்ந்து முருகப்பெருமானை நினைத்து பாடுவது, கந்தர் அலங்காரங்களை பாடுவது, வேல்மாறல், வேல் விருத்தம், சேவல் விருத்தம், இப்படியான பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த, கச்சியப்ப சுவாமிகள் அருளி செய்த பல பதிகங்கள் நமக்காகவே இருக்கிறது. நாம் முருகனை தமிழில் பாடி பரவசம் அடைவதற்கு. இப்படியாக இறைவனை நினைத்து நாம் பாடுவது, பேசுவது, இறைவன் புகழை பேசுவது, இறைவன் நாமங்களை மீண்டும் 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 சொல்வது நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நம்முடைய சுவாமி அறையிலே இறைவனுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மீண்டும் 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 சொன்னாலேயே முருகன் சந்தோஷப்படுகிறான். சரவணபவ என்ற மந்திரம் கூட தேவையில்லை. ஓம் முருகா 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 என்று அவனை நினைத்து அதையே மீண்டும் மீண்டும் ஜபிக்கும் போது முருகப்பெருமான் நிச்சயமாக நமக்காக மயில் மீது ஓடோடி வருவான் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இது போக நம்மால் முடிந்தவரை பால் அபிஷேகங்கள், இளநீர் அபிஷேகங்கள், அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று செய்வது, பஞ்சாமிர்த அபிஷேகங்கள் செய்வது கூடுதல் சிறப்பு. முருகப்பெருமானை பொறுத்தவரை சிவப்பு நிற மலர்களை முருகனுக்கு அணிவித்து வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்பு. எப்படியாக முருகனை வழிபடுவது, இந்த தினத்திலே வழிபடுவது கூடுதல் சிறப்பு. இன்னும் இந்த வைகாசி விசாகத்திற்கு வேறென்ன பேர்கள் என்று சொல்லி கேட்டால், இந்த வைகாசி விசாக நன்னாளிலே புத்த பெருமான் அவதரித்ததும், நம்முடைய நாராயணருடைய ஒரு அவதாரமாக கருதப்படக்கூடிய புத்த பெருமான் அவதரித்ததும், போதி மரத்தடியிலே ஞானம் பெற்றதுமான ஒரு நாராயணருடைய ஒரு அவதாரமாக கருதப்படக்கூடிய புத்த பெருமானுடைய ஜனன தினம், அவர் போதி மரத்தடியிலே ஞானம் பெற்ற ஒரு சுபதினமாகவும் இந்த வைகாசி விசாக தினம் கருதப்படுகிறது. அதே போல மகாபாரத கதைகளிலே அர்ஜுனன் சிவனை நோக்கி தவமிருந்து
பாசுபதாஸ்திரம் பெற்ற நாளாகவும் இந்த வைகாசி விசாகம் கருதப்படுகிறது. இந்த வைகாசி விசாகத்திற்கு இத்தனை தூரம் சிறப்புகள் இருக்கிறது. ஆகையினாலே நாம் இந்த வைகாசி விசாகத்திலே விரதம் அனுஷ்டித்து முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கு வேண்டிய எல்லா வரங்களும் கிடைக்கிறது. அத்தோடு வற்றாப்பளை கண்ணகி அம்மனை நினைத்து பொங்கல் வழிபாடு செய்யக்கூடியவர்கள், வற்றாப்பளைக்கு சென்று கண்ணகி அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட முடியாதவர்கள் நம்முடைய வீடுகளில் கூட சுத்தபத்தமாக நம்முடைய அடுப்படியிலே கண்ணகி அம்மனை மனதார நினைத்து பொங்கல் வைத்து, கண்ணகி அம்மனை நினைத்து நம்முடைய சுவாமி அறையிலேயே அந்த பொங்கல் படைத்து வழிபட்டாலுமே அது அம்மனுடைய பரிபூரண அருளை ஈட்டி தரக்கூடியதாக அமையும். தொடர்ந்து உங்கள் அருகில் உள்ள முருகன் ஆலயங்களிலே திருவிழாக்கள் நடைபெறுமாயின் இந்த வைகாசி விசாக நன்னாளிலே முருகப்பெருமானுக்கு தேர் திருவிழா அல்லது தீர்த்த திருவிழா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று அந்த தேர் திருவிழா தீர்த்த திருவிழாக்களிலே கலந்து முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருளாசிகளை பெற்றுய்ய முடியும். தொடர்ந்து இது போன்ற நல்ல ஆன்மீக தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய ஆதிரன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள். பல அரிய காணொளிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஓம் நம சிவாய. வேல்